उत्तर प्रदेश में और बिहार में इंडिया गठबंधन का तूफान आ रहा है। मैं आपको बता रहा हूं, एक बात लिख के ले लो, नरेंद्र मोदी हिंदुस्तान के प्रधानमंत्री नहीं बनने जा रहे हैं, ये गारंटी करके ले लो। பாஜகவின் கோட்டை உத்தரப்பிரதேசம் என்று பாஜகவினர் பெருமையோடு சொல்லிக் கொள்வார்கள். பாஜக ஒன்றியத்தில் ஆட்சி அமைப்பதற்கு மிக அதிக எண்ணிக்கையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்களை உத்தரப்பிரதேசம் தான் வழங்குகிறது. இந்த முறையும் எங்களுக்கு 70 இடங்களை உத்தரப்பிரதேசம் அளிக்கும் என்று பாஜகவினர் இருமாந்து சொல்லிக் கொண்டு வருகின்றனர். ஆனால் நிலவரம் அங்கு கலவரமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. உத்தரப்பிரதேசத்தில் 80 இடங்களில் இம்முறை 70 இடங்கள் பாஜகவிற்கு கிடைக்கப் போகிறது என்பது கேள்விக்குரிய என்கின்றனர் நடுநிலை ஊடகவியலாளர்கள். உயர் ஆங்கில ஆன்லைன் ஊடகத்தில் இன்று ஒரு கட்டுரை வந்திருக்கிறது. அந்த கட்டுரையை எழுதியிருப்பவர் இந்திரா சேகர் சிங். அதில் யோகேந்திர யாதவ், ராகுல் சாஸ்திரி மற்றும் இந்த கட்டுரையாளர் ஆகியோர் உத்தரப்பிரதேசத்தில் பயணித்து மக்களை சந்தித்து கருத்து கேட்டு அந்த அடிப்படையில் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. லக்னோவில் இருந்து வாரணாசி வரை அவர்கள் பயணித்தனர். அப்பொழுது சந்தித்தவர்களிடம் கருத்து கேட்டனர். லக்னோவில் ஒரு அரசு அலுவலரை சந்திக்கின்றனர். அவரிடம் கருத்து கேட்டனர். அடையாளப்படுத்த விரும்பாத அவர் சொன்னது, உத்தரப்பிரதேச அரசு நிர்வாகத்தில் லஞ்ச லாவணியம் அதிகரித்திருக்கிறது. அதோடு அரசு நிர்வாகத்தில் முக்கிய பொறுப்புகளை RSS தொடர்புடைய அலுவலர்களுக்கு மட்டும்தான் வழங்குகிறார்கள். எதிர்க்கட்சியில் தொடர்புடைய சாதியினருக்கு பொறுப்புகள் வழங்கப்படுவது இல்லை. அந்த அலுவலர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். சில துறையின் அலுவலர்கள் வெளிப்படையாக பாஜகவை ஆதரிக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ஊடகவியலாளர் மூவரும் கிராமப்புறங்களுக்கு சென்று இருக்கின்றனர். அப்பொழுது குஜார் இஸ்லாமிய ஒருவரை சந்தித்த போது, கிரிமினல்கள் முன்னரும் இருந்தனர், இப்பொழுதும் இருக்கின்றனர், அவர்களின் முகம்தான் மாறி இருக்கிறது, ஒரு மதத்தை மட்டுமே ஆதரிப்பது நாட்டுக்கு நல்லது அல்ல என்று அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதை போல இன்னொரு இடத்தில் விவசாயிகளை, தொழிலாளர்களை இவர்கள் சந்தித்து இருக்கின்றனர். அப்பொழுது ஒரு முதியவர், கண் பார்வை இழந்தவர், தன்னை ஹரிஜன் என்று சொல்லிக் கொண்டவர், அவர், நாங்கள் எப்பொழுதும் பகுஜன் சமாஜ் கட்சியோடு நிற்போம், நாங்கள் ஹரிஜன்கள், எங்களைச் சேர்ந்த ஹரிஜன்களுக்குத்தான் நாங்கள் ஓட்டு போடுவோம், ராமர் கோவிலால் எங்களுக்கு என்ன பயன், பாஜகவும் காங்கிரசும் பிராமணர்கள் கட்சி, அவர்களுக்கு ஓட்டு போட்டு பலனில்லை என்கிறவாறு சொல்லி இருக்கிறார். பிறகு அவர்கள் மூவரும் கங்கா கஞ்சை நோக்கி புறப்பட்டு இருக்கின்றனர். இடையில் மதிய உணவு சாப்பிட்ட போது பாஜகவை சேர்ந்த ஒருவரை சந்தித்து பேசினர். அந்த பாஜக காரர் தெளிவாக, நான் இந்த முறை மற்றவர்களை பாஜகவினருக்கு ஓட்டு போட சொல்லுவேன், ஆனால் நான் பாஜகவிற்கு ஓட்டு போட மாட்டேன். மோடி, அமித்ஷா சர்வதேச அதிகாரத்தை நான் விரும்பவில்லை, அவர்களுக்கு ஓட்டு போட மாட்டேன், காரணம் அவர்கள் நாட்டை விற்று விட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார். பிறகு உனா மாவட்டத்திற்கு இவர்கள் பயணிக்கிறார்கள். அங்கேயும் மக்களின் மனநிலையை அறியவர்கள் பேசினர். பெரும்பான்மையான வலிமையற்ற தலித் மக்கள் இந்தியா கூட்டணியை விரும்புவதாக இவர்களால் அறிய முடிந்தது. பெல்லாடக்க என்ற கிராமத்தில் இவர்கள் சில பிராமண பெண்களை சந்தித்தனர். அவர்களிடத்தில் கேட்டபோது இன்றைய விலைவாசியை பற்றி அவர்கள் கோபமாக பேசினர். இந்த முறை காங்கிரசுக்கு ஓட்டு போட போவதாக இவர்களிடம் சொன்னார்கள் என்கின்றனர். அமேதியில் ஒரு குப்தா குடும்பத்தினரிடம் பேசினர். வாழ்க்கையை ஓட்டுவதே கடினமாக இருக்கிறது, விவசாயத்திலிருந்து சொற்பமான வருவாய் கிடைக்கிறது, இந்த சிறிய கடை வருமானத்தை வைத்து வாழ்க்கையை ஓட்டுகிறோம், இந்த முறை நாங்கள் காங்கிரசுக்குத்தான், குறிப்பாக ராகுலுக்குத்தான் ஓட்டு போட போகிறோம் என்கின்றனர். இவ்வாறு பதிவு செய்கின்றனர். பல இடங்களில் மோடிக்கு எதிராக மக்கள் கருத்து சொல்ல பயப்படுகின்றனர். காவல்துறை நடவடிக்கை எடுத்து விடுமோ என்று அஞ்சுகின்றனர் என்று குறிப்பிடுகின்றனர். அடுத்து பிரதாப்கரில் ஒரு ராஜ்புத்தை சந்தித்தோம். அவர் இப்பொழுது எம்பிக்கு போட்டியிடுபவர், ஒரு ஊழல்வாதி, அவர் இந்த முறை ஜெயிப்பது சிரமம், மோடியின் பழைய ஈர்ப்பு எல்லாம் காணாமல் போய்விட்டது என்று அவர் குறிப்பிடுகிறார். அடுத்து கிராம பகுதியில்
ராஜ்புத் பிராமணர் மௌரிய சமூகத்தினரை சந்தித்தோம். அவர்களில் பெரும்பாலானவர்கள் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்கள் மீது தங்கள் அதிருப்தியை தெரிவித்தனர் என்று குறிப்பிடுகிறார்கள். அடுத்தடுத்த கிராமங்களில் நிசாத் சமூகத்தினரை சந்தித்தோம். அவர்கள் இந்த முறை பாஜகவிற்கு எதிராக இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களிக்கப் போவதாக குறிப்பிட்டார்கள் என்கிறார்கள். இவ்வாறு இந்த கட்டுரையாளர் உள்ளிட்ட மூவரும் உத்தரப்பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பல்வேறு சமூகத்தினரை சந்தித்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் தங்கள் வாக்கை எப்படி செலுத்த இருக்கிறார்கள், அவர்களுடைய மனநிலை என்ன என்பதை கேட்டறிந்து அந்த கட்டுரையில் குறிப்பிடுகின்றனர். அவர்கள் சொல்ல வருவதெல்லாம் பாஜக கனவு காண்பதைப் போல உத்தரப்பிரதேசத்தில் 70 இடங்களுக்கு மேலாக வெல்ல போகிறோம் என்பதெல்லாம் இந்த முறை அவ்வளவு எளிதானது அல்ல என்பதுதான். பாஜகவினருக்கு எதிரான அலை வீசுவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். மொத்தத்தில் இந்த கட்டுரையின் மூலம் நாம் அறிவது, பாஜகவின் கோட்டையாக கருதப்படும் அதிக எண்ணிக்கையிலான நாடாளுமன்ற வேட்பாளர்களை கொண்டிருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவின் கனவு தகர்ந்துவிடும் என்பதுதான். உத்தரப்பிரதேசத்தில் அதிக எண்ணிக்கையில் பாஜக வெல்லவில்லை என்றால் மீண்டும் டெல்லியை பிடிக்கும் அதன் இலக்கு உடைந்து போய்விடும் என்பதே உண்மை. அந்த முழு உண்மையை அறிய ஜூன் 4 வரை காத்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.